குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஷார்ட் ஸ்டோரி ஹெக்டர் ஹியூக் மன்ரோ. ஹெக்டர் HECTOR ஹெக்டர் ஹியூக் மன்ரோ எழுதின தி ஓப்பன் விண்டோ என்கின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஷார்ட் ஸ்டோரியை த ஃப்ரெஞ்சு விண்டோ அப்படின்னு கூட சில சமயங்களில் சில டைட்டிலில் போடுவாங்க. ஸோ த ஓப்பன் விண்டோ ஆர் த ஃப்ரெஞ்சு விண்டோ என்ற தலைப்பில் சக்கி எழுதின ஹெக்டர் ஹியூக் மன்ரோ எழுதினது. இவங்க 1870 பர்மாவில் பிறந்திருக்காங்க. இவங்க சக்கி SAKI சக்கி என்கின்ற நாம் டி ப்ளூம், அதாவது பெண் நேம், புனைப்பெயர் பெண் நேம் நாம் டி ப்ளூம் NOM நாம் டி ப்ளூம் எல்லாம் ஒன்று தான். சக்கி என்ற புனைப்பெயரில் எழுதினவங்க. ஸோ இதை மன்ரோனுடைய ஷார்ட் ஸ்டோரி அல்லது சக்கியினுடைய ஷார்ட் ஸ்டோரி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டோரி தி ஓப்பன் விண்டோ. இவங்க ஒரு டீச்சராக இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரைட்டிங் எழுத்தாளராக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர்கள் சக்கி. நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. அதில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஷார்ட் ஸ்டோரி இந்த ஓப்பன் விண்டோ அல்லது த ஃப்ரெஞ்ச் விண்டோ என்கின்ற இந்த ஷார்ட் ஸ்டோரி. இப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரி எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, ஒரு யங் மேன், அவனுக்கு ஒரு மாதிரியான ஒரு நர்வஸ் ட்ரபிள் இருக்கு. அவன் ஒரு கிராமத்துக்கு வரான். கிராமத்துக்கு வந்து அங்கே மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் SAPPLETON மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் என்ற ஒரு லேடியினுடைய வீட்டுக்கு வரான். அங்கே தான் கதை ஆரம்பிக்குது. இப்போ சாப்பிள்டன் வீட்டுக்கு இவன் வந்துட்டான். அங்கே சாப்பிள்டன் இல்லை, அவங்க ஏதோ உள்ள வேலையாக இருக்காங்க. அவங்களுடைய நீஸ்னா ஒருத்தருடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியினுடைய டாட்டருக்கு நீஸ்னு பேர். நீஸ் அவங்க பேர் வேரா அப்படின்னு பேர், VERA வேரா என்ற நீஸ் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. இவன் உள்ள நுழைஞ்ச உடனே மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன் பார்க்கணும், அதெல்லாம் கேட்டிருப்பான். இப்போ அந்த வேரா பேசுகிறாங்க. அதிலிருந்து அந்த ஷார்ட் ஸ்டோரி ஆரம்பிக்குது. வேரா இந்த மாதிரி மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன் கொஞ்சம் உள்ள வேலையாக இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க, நீங்கள் இங்கே உட்காருங்க, அது வரைக்கும் நாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னோடனே இவன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நர்வஸ் ட்ரபிள் ஒன்று இருக்குது, அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வில்லேஜில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணும் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதனால நான் இந்த ஊருக்கு வந்தேன். என்னுடைய சிஸ்டர் இந்த ஊரில் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இப்போ அவங்க இங்கே இல்லை, அவங்க வந்துட்டாங்க. அவங்க நான் இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சவுடனே நீ அங்கே போனால், ஏன்னா இந்த பேசுகிற இவன் பேர் நட்டல், ஃப்ராம்டன் நட்டல் அப்படின்னு பேர், FRAMPTON ஃப்ராம்டன் நட்டல். ஃப்ராம்டன் நட்டல்ங்கிற இந்த பையனை சொல்கிறாங்க, நீ அங்கே போனேன்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்ப யாருடையும் பேசவே மாட்டேன். அப்படி இருந்தேன்னா உன்னுடைய வியாதி அதிகமாகத்தான் ஆகும். அதனால 4 பேரோட பேசி பழகு. அதுக்கு அந்த ஊரில் நான் இருக்கும்போது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதில் ரொம்ப நல்லவங்களுடைய ஒரு அட்ரஸ் டீட்டெயில் உனக்கு தரேன், நீ அவங்கள போய் அறிமுகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அட்ரஸ் டீட்டெயிலையும் இன்ட்ரோடக்ஷன் லெட்டரையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த டீட்டெயிலை வேரா கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி வந்திருக்கேன், உங்கள் மிஸ்ஸஸ் சாம்பிள்டன் உங்கள் ஆன்ட்டியையும் எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன் என்ற இந்த டீட்டெயிலை வேரா கிட்ட சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு, ஓ அப்படியா, அப்போ உங்கள் சிஸ்டர் இங்கே 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்காங்களா? ஆமாம், இங்கே தான் இருந்தாங்க. அப்போது அதுக்கு பின்னாடி இந்த 3 வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் சிஸ்டருக்கு தெரியாதுல்ல அப்படின்னாங்க. ஓ தெரியாதே அப்படின்னாங்க. என்ன நடந்துச்சு ஏன் கேட்குறீங்க? அந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. எங்கள் ஆன்ட்டிக்கு அப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா, அப்படியா, என்ன சம்பவம் அப்படின்னோடனே அந்த விண்டோ, இப்போது அவள் வந்து அந்த விண்டோ
ஓப்பன் விண்டோ அல்லது ஃப்ரெஞ்ச் விண்டோ. ஃப்ரெஞ்சு விண்டோங்கிறது வீட்டின் பின் பகுதியில் லான் இருக்கும். பொதுவாக ஃபாரினர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. வீட்டினுடைய ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷனில் ஒரு பெரிய லான் இருக்கும். அந்த லான்லேருந்து வீட்டுக்கு அது பேக் டோர். அந்த பேக் டோர் நமக்கு பின்னங்கதவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பின்னங்கதவுக்கு தான் ஃப்ரெஞ்சு டோர்னு பேர். அது இங்கே வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டே அந்த லானை வேடிக்கை பார்க்கலாம். லானில் குழந்தைங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், பேர்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். அதை பின்னாடி இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி கண்ணாடியில் கதவு போட்டிருப்பாங்க. அது ஃப்ரெஞ்சு விண்டோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது விண்டோ கிடையாது, ஆக்சுவலாக இட்ஸ் அ டோர் தான். அந்த டோர் தான், ஆனால் கண்ணாடி டோர் பின்பகுதியில் இருக்கும். இப்போ இவங்க பின்னாடி உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டோர் ஃப்ரெஞ்சு விண்டோ ஏன் ஓப்பனாகவே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, தெரியாது. என்ன உள்ளே இருக்கிற ஹீட்டை குறைக்கிறதுக்காக காற்று வரணும்னு நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க அப்படின்னா. அதுதான் இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா. அப்படியா, என்ன காரணம்? இதே மாதிரி இந்த நாள் கரெக்டாக 3 வருஷம் த சேம் டே எங்களுடைய ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, ஆன்ட்டியினுடைய ஹஸ்பண்ட் அவர் அப்புறம் இந்த ஆன்ட்டியினுடைய 2 யங் பிரதர்ஸ், 2 தம்பிங்க, இந்த 3 பேரும் அங்கே வீட்டில் ஒரு டாக் ஒன்று இருக்கும். அது ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஸ்பானியல் என்ற வகையை சார்ந்த டாக். அந்த 3 பேர் ப்ளஸ் இந்த ஸ்பானியல்ங்கிற டாக், இந்த 4 பேரும் இதே நாள் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டோரை கடந்து தான் போனாங்க. போனவங்க ஸ்னைப் ஷூட்டிங்கிறது ஒரு பறவை வேட்டை. ஒரு பறவைகளை வேட்டையாடுவதற்காக அந்த ஸ்னைப் ஷூட்டிங்காக போனாங்க. கன்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போது இவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் மேக்கின்டோஷ் கோட், ஒரு ஒயிட் கலர் மேக்கின்டோஷ் கோட்டை, அது வாட்டர் ப்ரூஃபில் இருக்கிற ஒயிட் மேக்கின்டோஷ் கோட்டை இப்படி கையில் போட்டுட்டு அவர் போனார். அவங்களுடைய 2 பிரதர்ஸ் போனாங்க கூட. இந்த டாகும் போச்சு. அதில் அந்த ஒரு பிரதர் பேர் ரோனி அப்படின்னு பேர். அந்த ரோனிங்கிற பையன் எப்பொழுதுமே பர்டி ஒய் டு யூ பவுண்ட், பர்டி ஒய் டு யூ பவுண்ட் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருப்பான். பர்டி ஒய் டு யூ பவுண்ட் அப்படி தான் பாடுவான். இந்த பாட்டை கேட்டாவே அந்த ஆன்ட்டிக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். பேசாமறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட போகும்போது பர்டி ஒய் டு யூ பவுண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இவன் பாடிக்கிட்டே தான் போனான். இப்படி 4 பேரும் போனாங்க. ஆனால் போனவங்க அது ஒரு மார்ஷ்லேண்ட், சதுப்பு நிலம், ஒரே ஃபாக், கொஞ்சம் அது சம்மரில் வர்ற ஃபாக். அது அந்த ஃபாக் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால அதில் அவங்க சிக்கிக்கிட்டாங்க. எப்படி போனாங்க, எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் இது வரைக்கும் அவங்க திரும்பி வரவே இல்லை. அப்படின்னோடனே இவனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு. ஏன்னா அது ஒரு மாதிரி ஹரர் ஸ்டோரி, ஒரு பேய் கதம் அப்படி ஆயிடுச்சு, என்னன்னே தெரியல. ஆனால் எங்கள் ஆன்ட்டி அன்னையிலேருந்து வெளியில் போனவங்க திரும்பவும் வருவாங்க, எப்படியும் அந்த ஈவினிங் அந்த சன்செட், ஏன்னா வேட்டைக்கு போகிறவங்க அந்த சன்செட் டைமில் தான் வருவாங்க. அப்போ வருவாங்க என்கின்ற நம்பிக்கையில் தான் இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணியே வச்சுக்கிட்டு எப்படியும் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இன்னும் நம்பிக்கையோடு காத்துட்ருக்காங்க. அதனால தான் இந்த விண்டோ ஓப்பனாகவே இருக்குது அப்படின்னா. உடனே நம்ம ஃப்ராம்ப்டன் நட்டலுக்கு ஒரு மாதிரியான ஒரு சின்ன, ஏன்னா இவர் ஏற்கனவே நர்வஸ் ட்ரபிள் உடையவர், அப்படி ஒரு மாதிரி ஒரு கையெல்லாம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த ஆன்ட்டி உள்ளே வர்றாங்க. ஆன்ட்டி உள்ளே வந்து, சாரி மிஸ்டர் நட்டல், நான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், ஒரு சின்ன வேலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. வந்தோடனே உட்காந்துட்டு வந்த உடனே அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே அப்படின்னு அந்த டோரை பற்றி பேசினோடனே ஏற்கனவே ஒரு கதை கேட்டிருக்கான் என்ன நடந்துச்சுன்னு. ஒன்றும் இல்லைங்க ஆண்டி, ஒன்றும் இல்லை அப்படின்றான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்கிறான். இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி என்னுடைய சிஸ்டர் தான் அனுப்புனாங்க, எனக்கு இந்த வியாதியெல்லாம் இருக்குது, அதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறதையே அந்த அம்மா கேட்ட மாதிரிலாம் தெரியல. அவங்க இப்படி தான் என்னுடைய ஹஸ்பண்டும்
அவருடைய என்னுடைய 2 பிரதர்ஸு, எங்கள் டாக், இந்த 4 பேரும் வந்து ஸ்னைப் ஷூட்டிங் போயிருக்காங்க. இது வர்ற டைம். இந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு வீட்டை சுத்தமாக வச்சுக்க தெரியாது. அதனால தான் இந்த பேக் டோர் வழியாக தான் வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க வெளியில் போயிட்டு வேட்டைக்கு போயிட்டு வரவங்க கால்லாம் ஒரே அழுக்காமல் மண்ணாக இருக்கும். வீட்டுக்குள்ளே மெயின் டோர் வழியாக வந்து அழுக்காயிடுங்க. அதனால் பின் கதவு வழியாக வந்தால் தான் சரியாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த டோர் வழியாக தான் வருவாங்க. அவங்க வரணுங்கிறதுக்காக தான் எப்படா வருவாங்கங்கிறது தான் நான் கதவு திறந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு அந்த பொண்ணு ஏற்கனவே வேற சொல்லியிருக்கு, ஆன்ட்டி காத்துட்டே இருக்காங்கன்னு. என்னடா செத்து போனவங்களுக்காக இந்த அம்மா காத்துக்கிட்டே இருக்கேன்னு இவனுக்கு ஒரு மாதிரியான படபடப்பு. செத்து போனவங்களை நம்பி இது உட்காந்து திறந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இவன் கதையை சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, டாக்டர் இந்த மாதிரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு திடீர்னு ஓவர் ஜாய், அதிக சந்தோஷம் அல்லது அதிக பயம், இந்த மாதிரியான உணர்வுகள் இல்லாமல் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா இதெல்லாம் அரைகுறையாக காதில் வாங்க. ஆனால் இவன் பார்த்துட்டே இருக்கான் அந்த அம்மா அந்த கதவையே பார்த்துட்டு இருக்கு. எப்படா வருவாங்கன்னு அந்த கதவையே பார்த்துட்டு இருக்கு. இவனுக்கு ஒரு மாதிரியான பயம் வந்துருச்சு. ஏன்னா செத்து போன 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனோன்னா இந்த வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஒரு பைத்தியத்துக்கிட்ட நம்ம முன்னாடி உட்காந்துருக்கோங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு கிளி, ஒரு பயம். அந்த பயத்தோடையே இவனுக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரியாக ப்ளீடான மாதிரி இருக்குது. திடீர்னு அந்த அம்மா அதோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அதோ வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இவன் திரும்பி அந்த வேராவை பார்க்குறான். வேராவும் வச்ச கண்ணு வாங்காமல் அந்த ஃப்ரெஞ்சு டோரையே பார்த்துட்ருக்கு. அப்படியே அது முகத்துலையும் அப்படியே கண்ணை அகல திறந்துட்டு அந்த பக்கமே பார்த்துட்ருக்கு. ஆனால் அந்த அம்மா அதோ வந்துட்டாங்க பார் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக சொல்கிறாங்க. இவன் அந்த ஃப்ரெஞ்சு டோர் வழியாக பார்க்குறான், அந்த ஃப்ரெஞ்சு விண்டோ வழியாக பார்க்குறான். பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் வெளியில் இப்போ வந்து அந்த சன் செட் ஆன டைம், ஒரு ஈவினிங் 6-6:30 ஆகிடுச்சு. ஒளி மங்கி இருக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் ஃபாகும் இருக்குது. அங்கே ஒரு 3 உருவம் தெரியுது. கீழே பார்த்தா ஒரு டாகும் வர்றது தெரியுது. அது அந்த டோரை நோக்கி வர்றதை இவன் பார்க்குறான். பார்த்த உடனே இவனுக்கு ஒரு விதமான பயம் வந்துருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வருது, டோரை நோக்கி வருது. வர இவனுக்கு அப்படியே ஒரு பிபி ஏறுது. அது வந்தது என்ன ஆயிடுச்சுனாக்க இவன் பார்க்குறான், கரெக்டாக அதே மாதிரி அந்த பெரிய ஆளுனுடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஒயிட் மேக்கின்டோஷ் கோட்டு வந்து கையில் போட்டிருக்கு. கீழே அந்த ப்ரௌன் கலர் ஸ்பானியல் டாக் இருக்குது. கூட 2 பிரதர்ஸ், சின்ன பசங்க 2 பேர் வரான். அதில் ஒருத்தன் பாடுறான், பர்டி ஒய் டு பவுன், பர்டி ஒய் டு பவுன்னு பாடிக்கிட்டே வர்றான். இதை பார்த்த உடனே அப்படியே நம்ம நட்டலுக்கு வந்து ஃப்ராம்டன் நட்டல் அவருக்கு ஒரே பயமாயிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே இந்த ஹாலில் இங்கே இந்த பேக் இல்லை என் பேக் யார்டில் தானே கிட்டத்தட்ட இருக்காங்க, இங்கேருந்து ஹால் டோரை திறந்துக்கிட்டு ஓடி மெயின் டோர் வழியாக ஓடுறான், தலை தெறிக்க ஓடுறான். அவன் கதவை திறந்து மெயின் டோரை திறந்து வெளியில் ஓடும்போது அங்கே ஒரு சைக்கிளிஸ்ட் வரான். அந்த சைக்கிளிஸ்ட் மேலே மோதி கீழே விழுந்து ஓடிறான். இவன் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த உருவம் இப்பொழுது ஃப்ரெஞ்சு டோரை நோக்கி ஃப்ரெஞ்சு விண்டோ, அந்த ஓப்பன் விண்டோ வழியாக உள்ளே வந்துருச்சு. வந்த உடனே அந்த பெரிய ஆள் கேட்குறார், மிஸ்டர் சாப்பிள்டன். அவர் கேட்குறாரு, ஆமாம் நான் உள்ளே வரும்போது இங்கே ஒரு ஆள் உட்காந்துருந்தானே, எங்கே ஓடுறான், என்ன விஷயம் அப்படின்னோடனே, என்னன்னு தெரியல, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இது மாதிரி என்னை பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் லெட்ரு கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் வந்திருக்கான். ஆனால் ஏதோ அவனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அதை பற்றியே அவன் பேசிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ஏதோ நர்வஸ் ட்ரபிள் இருக்கும் போல இருக்குது, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தான். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியல, ஏன் இப்படி ஓடுறான்னு எனக்கே ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு, வேற உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு வேறாக்கிட்ட கேட்குறாங்க. உடனே அந்த வேற கூலாக, இல்லை என்கிட்ட அந்த ஆள் பேசிக்கிட்டு இருந்தான், அவருக்கு ஒரு நர்வஸ் ட்ரபிள் இருந்துச்சான். அதுக்கு என்ன காரணம்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கேயோ ஒரு கிரேவியார்ட் பக்கமாக போயிருந்திருக்கான். அப்படி போகும்போது டாக்ஸ் வந்து ஒரு கூட்டமாக சேர்ந்து இவனை விரட்டியிருக்கு. அந்த டாக்ஸுக்கு பயந்து அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி போய் அங்கே புதுசாக குழி வெட்டி வச்சுருந்துருக்காங்க.
ஏதோ பணம் வரணுங்கிறக்காக குழி வெட்டி வச்சுருந்துருக்காங்க. அந்த குழியில் இவன் போய் உள்ளே இருந்துட்டான். அதுங்கெல்லாம் வெளியில் நின்று குறைச்சிட்டே இருந்திருக்கு. அந்த பயம், அந்த நர்வஸில் அவனுக்கு இருந்திருக்கான். அதனால தான் அன்னைக்கு ஏற்பட்ட பயம், நம்முடைய இந்த ஸ்பானியலை பார்த்தோன்னே அவனுக்கு பயம் வந்துருச்சு, அதனால தான் ஓடி போயிட்டான் அப்படின்னு அந்த வேரா சொல்கிறான். சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த கதை முடியுது அப்படின்னு சக்கி எழுதியிருக்காங்க. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த வேரா என்ற பொண்ணு தான் ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க, இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ஒரு. ஏன்னா இவனுக்கு நர்வஸ் ட்ரபிள் இருக்குன்னு தெரியும், அப்படியே ஒரு பூதம் மாதிரி பேய் மாதிரி இருக்குன்னு. இவன் உண்மையிலேயே வர்றதெல்லாம் பேய் வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஓடி போயிட்டான் என்கின்ற மாதிரி ஒரு காமெடியாக, ஒரு யங் கேர்ள் வர்றவங்ககிட்ட எப்படி ஒரு மிச்சுவஸாக ஒரு விஷயத்தை பேசுது என்கின்ற மாதிரி சக்கி எழுதின ஒரு. உண்மையிலேயே நீங்கள் அந்த கதையை படித்து பார்த்தீங்கன்னா தான் ஐ என்ஜாய் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. தேங்க்யூ.